வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழி 8ஆம் திருமொழியில தொடர் சங்கிலிகை அந்த தலைப்புல தளர் நடை பருவம். குழந்தைய நடக்க நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைய இன்னும் நடந்து காட்டு என்று சொல்லி தாய் கெஞ்சுவது போலாம் இந்த பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ ஏற்கனவே 3 பாட்டு பார்த்துட்டோம். 4வது பாட்டுல இருந்து பார்க்கலாம். கண்ணர் குடம் திறந்தால் ஒத்து ஊறி கன கன சிரித்து உவந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றோர்க்கு தன் வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் தன் எற்று மாற்றலர் தலைகள் மீதே தளர் நடை நடவானோ. அவன் தளர் நடை நடக்க வேண்டும். எங்க அப்படின்னா, தன் எற்று மாற்றலர் தலைகள் மீது. மாற்றலர் தன்னுடைய எதிரிகள், மாற்றாக எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தலைகளின் மேல் கால் வைத்து நடந்து வரக்கூடியவனாக அவன் தளர் நடை. அதெல்லாம் பின்னாடி நடந்த கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த கம்சனை கொன்ற அந்த கதைகள்லாம் சேர்த்து இந்த பாட்டுக்குள்ள கொண்டு வர. அதனால அவனை எதிர்க்கின்ற பகைவர்களை வென்று அவர்களுடைய தலைமேல் அவன் நடந்து வரும்படியாக இங்க குழந்தானா தளர் நடையிட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து. கண்ணல்னா கரும்பு. கரும்பினுடைய சார ஒரு குடத்துல வச்சிருந்து அதுல ஒரு சின்னதா அதுல இருந்து இந்த ஊற்று அது மாதிரி அந்த குடத்துல இருந்து திறந்து விட்டா எப்படி ஒரு இனிமையாக அந்த கருப்பஞ்சாறு வருமோ, அது போல அவன் சிரிக்கிற சிரிப்பு என்பது அவனுடைய வாயிலிருந்து அந்த உமிழ்நீர் சுரக்கிறது. இந்த குழந்தை அப்படி சிரிக்கும் பொழுது அதனுடைய வாயிலிருந்து சுரக்கிற உமிழ்நீர் ஒரு கண்ணல் சாறு போல இருக்கு அப்படிங்கிறா. இப்ப நம்ம திருக்குறள்லயும் அதை படிச்சிருக்கலாம். சிறுக்கை அழாவிய கூழ் அப்படின்னு. அமிழ்தினும் ஆன்ற இனிதே. அது நீங்க ஒரு அமிர்தத்தையே கொடுத்தா கூட ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய குழந்தை கையில பிசைஞ்சு கீழே மேலேயுமா போட்டு எடுத்து அப்படி வாயில ஊட்டுற அந்த சாப்பாட்டினுடைய சுவைக்கு இனிமையாக தேவலோகத்தினுடைய அமுதம் கூட வராது அப்படின்னு சொல்ற பாடல்கள் புறநானூர்ல இருக்கு, திருக்குறள்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுக்கை அழாவிய கூழ் அப்படின்னு. இங்க அந்த குழந்தையினுடைய எச்சில் அவ்வளவு அமிர்தம் அந்த பெற்றோருக்கு. அப்ப இங்க பெரியாழ்வார் என்ன சொல்றாருன்னா, கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து ஊறி. கருப்பம் சாறு நிறைந்திருக்கக்கூடிய குடத்திலிருந்து அது வழிந்தால் எப்படி இருக்குமோ அது போல கனகன சிரித்து. இந்த மாதிரியான ஒலிகள்ல இணை ஒலிகள்ல பெரியாழ்வாருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சலார் பிலார் அப்படின்னு, தொடர்ச்சங்கிலிகை சலார் பிலார் என அப்படின்னு. இங்க கனகனவன சிரித்து அப்படின்னு. அப்புறம் பின்னாடி கூட அதை பார்க்கலாம். பின்னாடி நிறைய அந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்திட்டு பார்க்கலாம். இது நம்ம அது எப்படி குறிச்சு வச்சுக்குவோம், எத்தனை வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. அதாவது இது எதுக்குன்னா கிட்டத்தட்ட பேச்சு மொழியோட ஒட்டுறா மாதிரி எழுதுறது. ஏன்னா அது நம்ம பேச்சுல அதிகமா இந்த மாதிரியான இணை ஒலிகளை பயன்படுத்துறோம். அதாவது பொருள் இல்லாத ஒலி குறிப்புகளை பயன்படுத்துறோம். அப்ப எவ்வளவு அவங்க அவ்வளவு நெருக்கமா அந்த வாய்மொழியோடு சேர்த்து அவர்கள் இந்த பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குற மாதிரி. நம்ம சங்கிலக்கியம் படிச்சோம், அதுல இந்த மாதிரியான ஒலிக்குறிப்புகள்லாம் அதுல வரல. இந்த மாதிரி ஒலிக்குறிப்புகள் ரொம்ப கம்மியா தான் வந்திருந்தது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம குறுந்தொகையில கூட ஆ ஆ ஒல் என கூவுவேன் கொல் என் உயவு நோய் அறியாது துஞ்சு முற்கே அப்படின்னு என்னுடைய காமத்தை புரிந்து கொள்ளாத எவ்வளிக்கு நான் என்ன மாதிரி இதை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டேன். இங்க கனகனவன சிரித்து அந்த குழந்தை இப்பொழுது கலகலவன சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கனகனவன சிரித்து முன் நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றோர்க்கு தன்வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான். தளிர்ப்பிக்கின்றான் அப்படின்னா ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. தளிர்த்தல் அப்படின்னா தளிர் விடுதல்னா ஒரு செடி முளைச்சு மெதுவா வளருது அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. ஒரு கொம்புல தளிர பார்த்தோம்னா அந்த செடி புழைச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்க யசோதையை அவன் வாழ்விக்க வந்தவன் இல்லையா, அதனால தன்னை தளிர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை பெரியாழ்வார் இங்க பயன்படுத்தியிருக்காரு. தன்னை பெற்றோர்க்கு தன்வாய் அமுதம் தந்து. அந்த குழந்தை அந்த இதால முத்தம் கொடுக்குது. அப்போ அது அந்த வாய் அமுதத்தை பெற்றோருக்கு அது தருகிறது. பெற்றோருக்கு வாய் அமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான். முன் நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன். இப்படி குழந்தை அப்படி போகும்போது அம்மா அப்பா முத்தம் கொடுத்துட்டு போற இது ஒரு கண்ணல் சுவையுடைய சாறை பழுகியது போல இருக்கிறது. இப்படி முத்தம் கொடுக்கக்கூடிய அவன் தளர் நடையிட்டு வரமாட்டானா. தன்னெற்று மாற்றலர் தலைகள் மீதே. தன்னை எதிர்கொண்ட பகைவர்களுடைய பகைவரையெல்லாம் வென்று அவனுடைய தலை மீது
அவன் எப்படி பின்னாளில் நடந்து வந்தானோ அது போல அவன் இங்கே தளர்நடையிட்டு வர வேண்டும் அப்படின்னு யசோதை பாடுற மாதிரி பெரியாழ்வார் பாடுறார். கண்ணல் குடம் திறந்தால் ஒத்து ஊறி கனகன சிரித்து உவந்து முன்வந்து நின்று முத்தம் தரும் என் முகில்வண்ணன் திருமார்வன். முகில்வண்ணன் நமக்கு தெரிஞ்சதுதான், கருமேகங்களைப் போல நிறம் பொருந்தியவன். திருனா இங்க திருமகள் உரையக்கூடிய மார்பு. திருமாலுடைய மார்பில் எப்பொழுதும் திருமகள் வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறதால அதை திருமார்வன் சொல்றாரு. தன்னை பெற்றோர்க்கு தன் வாயமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான், தன்னெற்று மாற்றலர் தலைகள் மீதே தளர் நடை நடவான். இந்த பாட்டுல தளிர்ப்பிக்கின்றான்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த பாட்டுல ஏற்கனவே பலராமன் இந்த வீட்டுல இருக்கான் குழந்தையா இல்லையா. நந்தகோபனுடைய மனைவியர்ல யசோதைக்கு பிறந்தவ, யசோதைக்கு குழந்தையாக வாய்க்கப்பட்டவன் கண்ணன். முன்னாடி பலராமனும் இருக்கிறான். பலராமன் அண்ணன். பலராமனையும் ஒரு அவதாரமா கணக்கில் எடுத்துக்கிறது உண்டு. ஆனா அதிகமாக அது அவதாரங்கள்ல அதிகமாக போற்றப்படக்கூடிய ஒரு அவதாரமா அது இல்லை. இங்க பலராமனுடைய நிறம் வெண்மை நிறம், நல்ல வெள்ளவெளியேறு இருக்கக்கூடிய ஒரு நிறம். ஆனா இவன் கருமேக நிறம் கொண்டவன். அப்போ வெள்ளி மலையினுடைய ஒரு குட்டியும் ஒரு கருமலையினுடைய குட்டியும் ஒன்னா ஓடினா எப்படி இருக்குமோ அது போல அவர்கள் ஓடி விளையாடுகிறார்கள். ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்கு. ஒண்ணு நல்ல வெண்மை நிறம், பாரதி சொல்ற அது மாதிரி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா. எங்க வீட்டுல ஒரு பூனை குட்டி போட்டது, அது இத்தனை நிறம். அந்த மாதிரி இங்கே யசோதையனுடைய வீட்டுல வெள்ளை கலர்ல ஒரு குட்டியும் கருவை நிறத்துல 2 குட்டியும், 2வது குட்டி இருக்கு. அதுதான் இந்த பாட்டுல சொல்லுவாங்க. அப்ப அவங்க 2 பேரும் ஓடி விளையாடுறாங்க. அப்படி ஓடி தன்னுடைய அண்ணனுக்கு பின்னாடி ஓடி விளையாடக்கூடிய அவன் தளர்நடையிட்டு இப்பொழுது நடக்க மாட்டானா அப்படின்னு சொல்றாரு. முன் நல் ஓர் வெள்ளி பெருமலை குட்டன் மொடு மொடு விரைந்து ஓட. இங்க ஒரு ஒலி குறிப்பு பாருங்க. மொடுமொடுன்னு ஒரு குழந்தை மொடு விரைந்து ஓட, பின்னை தொடர்ந்து ஓர் கருமலை குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பன்னி உலகம் பரவி ஓவா புகழ் பலதேவன் என்னும் தன்னம்பி ஓட பின் கூட செல்வான் தளர்நடை நடவானும். நமக்கு ஒரு தடவை படிச்சாலே பாட்டு புரிஞ்சிருது. அந்த அளவுக்கு எளிமையானதுதான் பிரபஞ்சத்தினுடைய அழகு. முன் நல்வோர் வெள்ளி பெருமலை குட்டன். முன்னாடி ஒரு பெரிய மலை, வெள்ளியாலாகிய பெரிய மலையிலிருந்து ஒரு சின்ன மலையை கிள்ளி வச்சா போல மொடு விரைந்து ஓடி. அவன் கொஞ்சம் பெரியவன் இல்லையா, பலராமன் பெரியவன், அதனால அவன் கொஞ்சம் வேகமா ஓடுறான். மொடுவனை விரைந்து ஓடி. இந்த மொடுங்கிற வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை. மொடு அப்படின்னு மொறன்னு இருக்கும்னுவாங்க. ஈவன் எதுல மலைப்படை கடாமல படிச்சோமா இல்ல சிறுபான்றாற்றுப்படையில வரும். மொரவென புளித்த மோர் அப்படின்னு வரும். மோர் புளிச்சு மொரன்னு இருக்கான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொரவென அப்படின்னு வரும். இங்க மொடு விரைந்து ஓட, பின்னை தொடர்ந்தது ஓர் கருமலை குட்டன். அது பின்னாடியே இந்த குழந்தை ஓடுது. தம்பி கருமலை, கரிய மலையிலிருந்து பிச்சு எடுத்து ஒரு சின்ன குட்டி போல கருமலை குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பன்னி உலகம் பரவி ஓவா புகழ் பலதேவன் என்னும். இந்த உலகம் எல்லாம் எல்லா இடங்களுக்கும் சென்று ஓவா புகழ் பெற்றவனாகிய பலதேவன், ஓவா பன்னி உலகம் பரவி இந்த உலகம் புகழும்படியாக எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தவனாகிய பலதேவன் தன்னம்பி ஓட பின் கூட செல்வான். அந்த அண்ணனாகிய பலதேவனுக்கு பின்னாடி ஓடி இது போல தளர்நடையிட்டு வருபவன் இப்பொழுதும் நடந்து வர மாட்டானா அப்படின்னு கேட்கிறான். ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் விளையாடுற அழகை நம்ம இந்த பாட்டுல பார்க்க முடியும். எளிமையான பாடல் தான் இல்லையா. சரி, ஒரு காலில் சங்கு. அடுத்த பாட்டு. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்து அமைந்த 2 காலும் கொண்டு அங்கு எழுதினார் போல் லட்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து தரு கார்கடல் வண்ணன் காமர் தாதை தளர்நடை நடவானோ. அப்படியே குழந்தை, அதாவது எப்பவுமே ஒரு சின்ன குழந்தை அது அளவுலதான் தெரியுதே ஒழிய அந்த வீட்டையே அது நிறைச்சிடும். ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தையே இருந்தாலும் வீடே அந்த குழந்தைய மையமிட்டுதான் இருக்கும். அந்த மொத்த வீடும் அந்த குழந்தைக்காக தான் செயல்படும். வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுக்கு மேலேயும் அந்த குழந்தையினுடைய வாசனை வந்துடும். இந்த பால் வாசனை வீடு முழுக்க இருக்கும் எல்லார் பொருள் மேலேயும். அது குழந்தை பெற்ற வீடுனுடைய அழகு. இந்த பாடல்களை படிக்கும் போதும் அப்படிதான் இருக்கு. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கு. அது காலில் ரேகை இருக்கிறது. இந்த குழந்தை கிருஷ்ணனாகிய குழந்தைக்கு ஒரு கால சங்கு ரேகையும் ஒரு கால சக்கர ரேகையும் இருக்கு. உள்ளங்காலில் இருக்கக்கூடிய ரேகையை அவர் சொல்றா. உள்ளடி பொறுத்து அமைந்த 2 காலும் போட்டு அவனுடைய 2 கால்களையும் அப்படி
அந்த ரேகைகள் பதிந்திருக்கின்றன. அவன் அப்படி நடக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு லட்சணையை வைத்தார் போல, அந்த ஒரு இது ஸ்டாம்ப் வச்ச மாதிரி அது எல்லா இடத்துலயும் பதியுது அப்படிங்கிறாங்க. இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல, இப்படி நம்ம கோலம் எழுதுவோமோ, அச்சுல கோலம் எழுதுவோமோ, அது போல அவன் நடக்கிற இடந்தோறும் அந்த சங்கும் சக்கரமும் பதியுது. பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல், அப்படி அதை பார்க்கும் பொழுது அப்படியே இன்ப வெள்ளம் பெருகி வருது. ஒரு குழந்தை நடந்து வர்றதே ஒரு அழகுதான் இல்லையா? ஒரு குழந்தை எழுந்து நடந்து அப்படியே வீடு ஃபுல்லா சுத்துதுதான், அதுவே ஒரு அழகான ஒரு காட்சி தான். இங்கே கண்ணனாகிய குழந்தை நடக்கும் பொழுது பார்ப்பதற்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. பெருகா இன்ப வெள்ளம் அப்படிங்கிறார். பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து. அது அது அதாவது சலிக்கவே சலிக்காது. சொல்லுவாங்க உலகத்துல வந்து 3 பொருள்கள் சலிக்கவே சலிக்காது பார்ப்பதற்கு. ஒன்று கடல், யானை, குழந்தை. இந்த மூணையும் வந்து எவ்வளவு நேரம் வேணா பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிம்பாங்க. அதனால வந்து நமக்கு சலிப்பே வராது அதை பாக்குறதுக்கு. அப்போ இங்க ஒரு குழந்தை வந்து நடந்து வர்றது அப்படிங்கிறது வந்து பெருகா இன்ப வெள்ளத்தை வந்து பின்னையும் பெய்து பெய்து இருப்பது போல இருக்கிறது. தரு கார் கடல் வண்ணன் காமர்த்தாதை தளர்நடை நடவானோ. கார் மேகம் போல கடல் நிறம் பொருந்தியவனாகிய அவன் காமர்த்தாதை. காமர்னா இன்ப விருப்பம், விருப்பத்தை தரக்கூடிய தந்தை அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை அப்படி தாய்மார்களை அழைப்பது வழக்கம் தான். ஏன் சாமி அப்படின்னு அழைக்கிறது இல்லையா? அது போல இங்க தாதை எங்களுக்கு தந்தையானவனே அப்படின்ற மாதிரி அதை வந்து அவர் வந்து இவர்கள் எல்லாம் மகிழும்படியாக அவன் நடந்து வர வேண்டும் அப்படிங்கிறார். ரொம்ப அழகான எளிமையான பாடல் தான். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளொடி பொறித்து அமைந்த இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் தட்சிணை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து தரு கார் கடல் வண்ணன் காமர்த்தாதை தளர்நடை நடவார். சரி, அடுத்தது அவன் நடக்கிறான். அவனுடைய கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய மணி ஒலிக்கிறது, கனகனவென ஒலிக்கிறது. இப்போ வாயில வந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு குழந்தைக்கு. அவன் நடக்க நடக்க அதுவும் இப்படி வாயில இருந்து அந்த ஜொல் ஒடிக்கிட்டே இருக்கு. அது அப்படி மேல தொட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி வந்து இந்த மாதிரி அந்த இந்த அழகு கோலத்தோடு அவன் நடந்து வர மாட்டானா அப்படின்னு சொல்றான். படர் பங்கைய மலர் வாய் நெகிழ பனிபடு சிறு துளி போய் இடம் கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்று இற்று வீழ்நின்று கடும் சேக்கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கணகணன தடம் தாளினை கொண்டு சாரங்கபாணி தளர்நடை நடவானும். சாரங்கம் என்பது அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லினுடைய பெயர். இந்த பல தடவை பார்த்துட்டு சாரங்கபாணி. சாரங்கபாணி அப்படிங்கிறது கையிலே சாரங் என்கிற வில்லை உடையவன். இதுல வரும் நாச்சியார் திருமொழி வரும், சாரங்கம் வலிய வலிக்கும் தடக்கையன் சதுரன் அப்படின்னு. இங்கே தடம் தாளினை கொண்டு அவனுடைய அழகான தளர்நடை, அவனுடைய அழகிய பாதங்கள் ஒலிக்குமாறு சாரங்கபாணியாகிய அவன் தளர்நடை நடந்து வர மாட்டானா. கூடவே அந்த குழந்தையினுடைய அழக சொல்றான். படர் பங்கைய மலர் வாய் நெகிழ, தண்ணீரிலே படர்ந்து இருக்கக்கூடிய தாமரை மலர் சற்று அப்படி நெகிழ்ந்து மலர்ந்தது போல, கும்பி இருக்கக்கூடிய அந்த மலர், மொட்டாக இருக்கக்கூடிய மலர் கொஞ்சம் அப்படி மலர்ந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது போல அவனுடைய வாய் இதழ்கள் இருக்கிறது. அவனுடைய வாய் ஒரு தாமரையை போல இருக்கிறது. வாய் நெகிழ பனிபடு சிறு துளி போல, அந்த மலர்களுடைய ஊறி இருக்கக்கூடிய பனி ஒரு அப்படி ஒரு டிராப்லெட் மாதிரி இப்படி சிந்துவது போல அவனுடைய இடம் கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி, அவனுடைய அழகான சிவந்த அதரங்களில் இருந்து அவனுடைய எச்சில் ஒழுகி கொண்டே இருக்கிறது. சிரித்து கொண்டே இந்த குழந்தை ஓடி வரும்போது அதனுடைய வாயிலிருந்து அந்த உமிழ்நீர் சுரந்து ஒழுகுகிறது. இற்று இற்று வீழ் நின்று, அப்படி சொட்டு சொட்டா அது வாயில இருந்து அது சிரிக்க சிரிக்க அது வாயிலிருந்து அந்த உமிழ்நீர் சொட்டு சொட்டா அது வந்து வருது. அதுக்கு வேற ஏதாவது அழகான பேர் இருக்கணும். அது எச்சல் இல்ல, எச்சலும் இல்ல, அப்படி ஒழுகுற. அது வந்து நம்ம ஜொல்லுன்னு சொல்ற அந்த வார்த்தையும் இதுக்கு பொருந்தி வரல. அதுக்கு ஒரு வந்து அழகான வார்த்தை ஏதாவது தமிழ்ல இருக்கும், தேடி பார்க்கணும். டக்குன்னு நினைவுக்கு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து வாயிலிருந்து குழந்தையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீருக்கு வந்து அது உமிழ்நீர்னோ எச்சல்னோ சொல்றது வந்து சரியா வரல இல்லையா? அதுக்கு அழகு சேர்க்கல அது. சோ அதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கும், தேடணும். இடம் கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்று இற்று வீழ் நின்று, அப்படியே அது நடக்க நடக்க அந்த வாயில இருந்து அந்த ஒரு எச்சல் அப்படி விழுது. கடும் சேக்கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கணக்கென, அழகான ஒரு எருது நடக்கும் பொழுது சேக்கழுத்தின், கடும் சேக்கழுத்து. கடும் சே அப்படின்னா நல்ல வீரமான ஒரு காளையினுடைய கழுத்துல கட்டிருக்கக்கூடிய மணி, அது நடக்கும் போதெல்லாம் எப்படி ஒலிக்குமோ அதே போல உடைமணி கணக்கென. எங்கேயும் ஒரு ஒலிக்குறிப்பை கொடுத்துட்டாரு, கணக்கென கணக்கெனவென்று ஒலிப்பது போல
அவன் பின்னாடி ஒரு காளை மாதிரிதான் வளர போறான். ஒரு ஒரு அடங்காத ஒரு காளை போலதான் அவன் வந்து கம்சனை கொல்ல போகிறான் பின்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடியே அதை வந்து இங்க சொல்லி காட்டுறாரு. அந்த ஒரு எருதினுடைய கழுத்தில் மணி ஒலிப்பது போல இவனுடைய கழுத்திலும் அழகான கிண்கிணிகள், காலில கிண்கிணிகளுக்கு கழுத்துல மணிகள் மாட்டியிருக்கிறான். அவை ஒலிக்க அவன் நடந்து வர மாட்டானா அப்படின்னு இங்க வந்து யசோதை கேட்பது போல இது எளிமையான பாட்டு. புரியுது இல்லையா? அடுத்த பாட்டு போலாம். பக்கம் கரும் சிறு பாறை மீதே அருவிகள் பகிர்ந்தனைய அக்குவடம் இழிந்தேறி தாழ அணி அல்குல் புடை பெயர மக்கள் உலகினில் பெய்தறியாத மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர் நடை நடவானும். பக்கம் அவனுடைய அவன் நல்ல கருப்பான உடம்பு இல்லையா? அந்த கருப்பான உடம்புல வந்து சங்குமணி மாலைகளை போட்டிருக்கிறான். சங்கு வந்து அணிந்திருக்கிறான். சங்குமணி வடம் இருக்கிறது. அது ரெண்டு பக்கமும் அப்படி விழுது. இடுப்புல வந்து இப்படி ரெண்டு பக்கமா சங்குமணி வடம் வருது. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, நல்ல கரும் பாறைகள் நிறைந்த மலை மேலிருந்து அருவி விழும் இல்லையா? வெள்ள அருவி விழும். ரெண்டு பக்கமா இப்படி விழும். தார தாரையா அப்படி வரும்போது ஒரே பக்கமா விழுறதும் உண்டு, ரெண்டு பக்கமா அப்படி சரிஞ்சு இப்படி விழும் பாறையில இருந்து. அப்ப அது பார்ப்பதற்கு கரும் பாறைகளுடைய மலையிலிருந்து அருவி விழுவது போல கண்ணனுடைய அந்த கரிய திருமேனியில் இருக்கக்கூடிய சங்குமணிகள் கரும் பாறைகளை கொண்ட மலையிலிருந்து அருவிகள் விழுவதை போல காட்சி அளிக்கின்றன. அவன் நடக்கும்போது அது அசையுது. அப்போ அருவி கொட்டுவது போல இருக்கிறது. பக்கம் கரும் சிறுபாறை மீதே அருவிகள் பகிர்ந்தனைய அக்குவடம் இழிந்தேறி தாழ. அக்குனா சங்கு, சங்குமணி மாலைகள் இழிந்து ஏறி அப்படி கீழையும் மேலையுமா அந்த சங்குவடம் வந்து அசைந்து போகுது. அணி அல்குள் புடை பெயர. அல்குள் அப்படிங்கிறது வந்து இடுப்புல இருந்து அந்த வரக்கூடிய அந்த பெரிய பிரதேசம். இடுப்பு ரவுண்டா இருக்கு இல்லையா? அந்த பெண்களுடைய அந்த பகுதியை தான் அல்குள்னு சொல்லுவாங்க. நாபி கமலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்குடி வரைக்கக்கூடிய இடத்த வந்து அல்குள் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஆனா இங்கே அல்குள் வந்து இவர் குழந்தைக்கு பயன்படுத்துறாரு. அதாவது அந்த இடுப்பு பிரதேசம் அல்குள் புடை பெயர. அது வந்து அசைய அந்த இடுப்பு பகுதி அசைய வந்து நடந்து வரும். மக்கள் உலகினில் பெய்தறியாத மணிக்குழவி உருவின். இது வரைக்கும் மக்கள் வந்து இது மாதிரி ஒரு குழந்தைய பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான இதுவரைக்கும் உலகத்தவர் காணாத அழகுடைய குழந்தை அது. அதனால உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன், மணி போன்ற நிறம் பொருந்தியவனாகிய அவன் வாசுதேவன், வசுதேவனுடைய மகனாகிய வாசுதேவன் தளர் நடை நடவான். அவன் தளர் நடையிட்டு வந்து எங்களை மகிழ்விக்க மாட்டானா அப்படிங்கிறான். சரி. வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு அடுத்த பாடல். வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு அலைந்தது ஓர் வேழத்தின் கருங்கன்று போல் தென்புழுதி ஆடி திருவிக்கிரமன் சிறு புகற்பட வியத்து ஒன்போது அலர் கமல சிறுக்கால் ஒன்றும் நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர் நடை நடவானோ. நாளெல்லாம் நடந்து நடந்து இந்த குழந்தைக்கு கால் வலிக்காதோ? இந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்ச பிறகு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தோணும், ஐயோ இது காலே வலிக்காதா இப்படி வந்து இது பண்ணுது அப்படி. கால் நைட்லாம் படுக்க போகும்போது பெரும்பாலும் பம்மாயாவோ பாட்டி தாத்தாவோ கால் அமுத்தி விடுற வழக்கம் எல்லாம் உண்டு. கால் நமக்கு தெரியும் நான் அதுக்கு வலிக்காது, ஆனா நமக்கு வலிக்குமோன்னு நம்ம நினைப்போம். அப்போ இங்க வந்து யசோதை என்ன சொல்றா, அது கால் வலிக்கும் தானே இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா. அதனால தவிசுனா படுக்கை. தன்போது கொண்ட தவிசின் மீதே தன்மையான மலர்கள் விரித்திருக்கக்கூடிய அந்த படுக்கையின் மேல அவன் நடக்க மாட்டான், அந்த கால்வழி போகும்படியாக அப்படிங்கிறான். அந்த படுக்கை மேல பூக்கள் விரித்திருக்கக்கூடிய பூக்கள் தெளிந்திருக்கக்கூடிய அந்த படுக்கையின் மேல அவன் நடக்க மாட்டானா, தளர் நடை நடவான். ஏன்னா பகலெல்லாம் அது அப்படி ஆடி இருக்கு அந்த குழந்தை. வெண்புழுதி மேல் பெய்து கொண்டு, வெண்மையான புழுதியை தன்னுடைய மேலையெல்லாம் பூசிக்கொண்டு அடைந்தது ஓர் வேழத்தின் கருங்கொன்று போல. வேழம்னா யானை, யானையினுடைய கன்று போலவர். யானைக்குட்டி எப்படி ஓடிட்டே இருக்குமோ, சும்மாவே இருக்காது யானைக்குட்டி, ஓடிட்டே இருக்கும் இல்லையா யானைக்கன்று. யானைக்குட்டின்னு சொல்லக்கூடாது, யானைக்கன்று தான் சொல்லணும். யானைக்கன்று எப்படி ஓடி ஓடி புழுதியை தன் மேல் வாரி இறைத்துக் கொள்ளுமோ அது போல தென் புழுதி ஆடி, தெளிவான புழுதிய ரோடு உள்ள புழுதியை ஆடி மேல பூசிட்டு விக்ரமன், விக்ரமம்னா வாணியாக குரல் உருவாக வாமன அவதாரத்திலே அவதரித்தவன் திருவிக்கிரமன் சிறு புகற்பட வியர்த்து, அவனுடைய நெற்றியெல்லாம் வியர்வை துளிகள் இருக்கிறது. ஓடி ஓடி விளையாடி புழுதி எல்லாம் மேல போட்டுக்கிட்டு அவனுடைய நெற்றியெல்லாம் வியர்வையை வியர்த்து ஒன்போது அலர்கமல சிறுகால் உரைத்தொன்றும் நோவாமே. அந்த சிறிய அடிகளை கொண்டு, அவனுடைய சிறிய அடிகளால அவன் வந்து தாமரை மலர் போன்ற அடிகளால அவன் வந்து நடந்து நடந்து விளையாடிட்டு இருந்தான். அவன் இப்பொழுது அந்த பாதங்கள் எல்லாம் வலிக்காமல் பூக்கள் விரித்திருக்கக்கூடிய அந்த படுக்கையில் நடக்க மாட்டானா. இப்ப பகலெல்லாம் இப்படி விளையாடியாச்சு.
இரவுல நடக்கணும்னா அவன் வந்து இந்த மாதிரி பூக்கள் விரித்த மெத்தையில நடக்கட்டும், கால் வலிக்காம இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு தாயினுடைய அறியாமை அது, அவ்வளவுதான். அந்த வந்து இந்த பாட்டுல அவர் சொல்றாரு. அழகா இருக்கு இல்லையா பாடல்? சரி, அடுத்து இன்னொரு பாடலோட இன்னும் 2 பாடலோட இந்த பகுதி முடியுது. திரைநீர் சந்திர மண்டலம் போல செங்கண்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயர பெருநீர் திரை எழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தருநீர் சிறு சுண்ணம் துள்ளம் சோர தளர்நடை நடவானும். அதுவும் இதே வர்ணனை தான். திரைநீர் சந்திர மண்டலம் போல செங்கண்மால் கேசவந்தன், அவனுடைய அதாவது கடல்ல எப்படி சந்திரன் திகழ்கிறதோ, கடல்ல சந்திரன் வரும் பொழுது அந்த கடலுக்கு சுட்டி போல அந்த சந்திர மண்டலம் காட்சி அளிக்கிறது இல்லையா? கடல் அலைகளின் மேல அந்த சந்திரன் வரும் பொழுது அந்த கடலுக்கு வைத்த சுட்டி போல, நெற்று சுட்டி போல அந்த சந்திர மண்டலம் காட்சி அளிக்கிறது. இங்கே அதே போல இவனுடைய கருநீல வண்ணனாகிய, கடல் வண்ணனாகிய அவனுடைய முகத்துல அந்த சுட்டி, தலையில அந்த சுட்டியை அணிவித்திருக்கிறார்கள். கொண்ட போட்டு அந்த சுட்டி அணிவிச்சிருக்காங்க. அது எங்கும் புடை பெயர, அந்த அந்த சுட்டி வந்து நடக்க நடக்க ஆடுது, ஒரு பக்கமா ஆடுது. சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயர பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்த பலம் தரு நீர் சிறு சன்னம் துள்ளம் சோர. அவனுடைய வாயில், அதாவது கங்கையை விட புனிதமானதாகிய அவனுடைய வாயிலிருந்து ஒழுகக்கூடிய நீர், அதுதான் கங்கையினுடைய நீர் தான் புனிதம். ஆனால் அதை விட புனிதம் இவனுடைய வாயிலிருந்து ஒழுகக்கூடிய இந்த சிறு சிறு அந்த எச்சில் துளிகள். அந்த தருநீர் சிறு சுண்ணம் துள்ளம் சோர, அது அந்த அந்த அவன் உமிழ்நீர் சொட்டு சொட்டாக தெரிக்கும்படியாக இங்கே வந்து அவன் தளர் நடையிட்டு எம்மை மகிழ்விக்க மாட்டானா. கடல்ல தோன்றக்கூடிய சந்திரன் எப்படி சுட்டி போல இருக்கிறதோ அது போல இவன் நெற்றியில் இருக்கக்கூடிய சுட்டி அசையும்படியாக அவன் தளர் நடை நடக்க மாட்டானா அப்படின்னு யசோதை கேட்கிறான். சரி, இதெல்லாம் இந்த பாடல்களை எல்லாம் படிப்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த நிறைவு பாடல். ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவார்களே. அதுதான் மாயன் மணிவண்ணன், மாயம் புரிகின்ற மணிவண்ணன் ஆகிய கிருஷ்ணனை அல்லது விஷ்ணுவை பணிகின்ற மக்களை அவர்கள் பெறுவார்கள். ஏன்னா நாம மட்டும் இருந்தா போறாது, நம்மளுடைய குலமும் தொடர்ந்து 7 எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு குற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட் செய்வோம்னு சொல்றா இல்லையா? அது போல என்னுடைய வழி வழியாக வந்தவர்களும் உனக்கு அடிமை பூண்டு உன்மேல் உனக்கு சேவகம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். மாறி போறவங்களும் இருப்பாங்க, மாற்று மனமுடையவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் தந்தை எவ்வளியோ அதே போல தனையனும் நடக்கக்கூடிய அவர்களை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். மன்னன் தாழ்பணியும் மக்களை பெறுவார்கள். ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன், நமக்கு நல்லாவே புரியுது. அஞ்சனம் மை போன்ற நிறம் பொருந்திய அவனை தாயர் மகிழ, அவனுடைய தாயாகிய யசோதை மகிழும்படியாகவும் ஒன்னார் பகைவர்கள் தளரும்படியாகவும் அவன் நடை நடந்தான். அந்த நடை நடந்த அழகை வேயர் புகழ் விஷ்ணு சித்தன், விஷ்ணு சித்தன் இதை அழகாக விரித்து பாடியிருக்கிறார். இந்த பாடல்களை, இப்படி விரித்து பாடிய பாடல்களை படிப்பவர்களுக்கு விஷ்ணுவின் தாளிலிருந்து நீங்காத பக்தி செலுத்தக்கூடிய மக்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு இதனுடைய பலனை அவர் சொல்லி முடிக்கிறாரு. இதோட இருக்கட்டும், நம்ம 9ஆம் திருமொழி வருஷம் அடுத்த பகுதியில பார்க்கலாம். பொன்னியர் அச்சோ பருவம் அப்படிங்கிறது அடுத்ததுல வரும்.